சென்னை ராயப்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது குறித்த மேலும் தகவல்களை பரிமாறுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான உங்கள் கருத்துக்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. விஜய் அவர்கள் நடிகரா இருந்த வரையும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல கலந்துட்டு பார மாட்டாருன்னு நமக்கு தெரியாது. ஒரு அரசியல் கட்சி துவங்கிட்ட பிறகு அதுவும் ஒரு கண் திராவிடமாகவும் ஒரு கண் தமிழ் தேசியமாகவும் பார்க்கிற அந்த பார்வையை வச்சிருக்கிற ஒரு கட்சியை அவர் நடத்துறாரு. அதே மாதிரிதான் அவர் சொல்லியிருக்காரு. பெரியாரை கொள்கை வழிகாட்டியை ஏற்றுட்டு இருக்காரு. பாஜக கொள்கை எதிரின்னு சொல்றாரு. இந்த சூழல இன்னைக்கு நாடுகளுக்கு மேல சிறுபான்மையோட அரங்கத்து கொண்டு போக வேண்டிய அவசியம் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அவருடைய உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது. வக்போர்டு பில் மூலமாக அவருடைய உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி, இஃப்தார் நிகழ்ச்சி விஜய் நடத்துவது என்பது அதுவும் எந்த விதமான ஒரு கட்சி அடையாளமும் இல்லாமல் அவர் நடத்துவது என்பது வரவேற்கத்தக்கது. இதே மாதிரி சிறுபான்மையினருக்கு ஏற்படுகின்ற அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமாக அவர் தன்னுடைய அரசியல் குரலை அவ்வப்போது வெளிப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி சார்.